ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்தி கூட்டணியின் பெண்கள் மௌனம் காப்பது ஏன் என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்தி கூட்டணியின் பெண்கள் மௌனம் காப்பது ஏன் என தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து தமிழக பாஜக வெளியிட்ட பதிவில், தலைமறைவான இந்தி கூட்டணியின் பெண்ணிய போராளிகளான கனிமொழி, ஜோதி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றோர் இந்தி கூட்டணியின் ஒரு பெண் முதல்வர் ஆளும் மேற்கு வங்கத்தின் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை? அப்பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் மேற்கு வங்கமே கொழுந்து விட்டெறிய திராவிடத்தின் பெண்ணின போராளியான நீங்கள் இன்னும் அமைதி காப்பது ஏன்? அதுதான் உங்கள் இந்தி கூட்டணியின் ஒப்பந்தமா? இறந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடல் முழுக்க காயங்களுடன் அவள் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்தி இன்னும் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையா? இது தற்கொலை என்று கூறி அவசரமாக இவ்வழக்கை முடிக்க முயற்சித்த கொல்கத்தா காவல்துறைக்கு எதிராக உங்கள் எதிர்ப்பை எப்போதுதான் தெரிவிப்பீர்கள்? பெண்களுக்கான சமூக நீதி வேண்டும் என்று நீங்களெல்லாம் நரம்பு புடைக்க பேசுவது வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தானா? அல்லது உங்கள் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலம் என்பதால் உங்கள் மனசாட்சியை கலட்டி வைத்துவிட்டு தலைமறைவாகி விட்டீர்களா? இக்கொலையை மூடி மறைக்க நினைக்கும் உங்கள் கூட்டணி கட்சியின் முதல்வருக்கு எதிராக நீங்கள் எப்போதுதான் குரல் கொடுப்பீர்கள்? ஒருவேளை இக்கொலையில் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வி உங்கள் மனதை உறுத்தவில்லையா? இன்று உங்கள் கூட்டணி கட்சியின் மானத்தை காப்பாற்ற நீங்கள் காக்கும் இந்த கனத்த மௌனமானது நாளை பல பெண்களின் வாழ்வை சீரழிக்கும் ஆயுதமாகிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று பாஜக கூறியுள்ளது.